நம பார்வதீவதையே அரர் மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமானராசு பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். சைவத்தின் தலையாயதாக போற்றப்படும் 12 திருமுறைகளை பாடியது 27 ஆசிரியன்மார்கள். திருப்புகழ், அனுபூதி, அலங்காரம், வகுப்பு இதையெல்லாம் பாடி கொடுத்தது அருணகிரிநாத பெருமான். அதே போல தாய்மான சுவாமிகள், கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் போன்ற பல அருளாளர்கள் நமக்கு நிறைய பக்தி இலக்கியங்களை பாடி கொடுத்திருக்காங்க. அதிலும் சித்தாந்த சைவம் உடன்பட்டு ஏற்கும் நூல்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த முரண்பாடும் இருக்காது. இது எப்படி சாத்தியம்னு எப்போவாது யோசிச்சு பார்த்தோமா? ஒருவருடைய கருத்து எப்படி மற்றவரோட ஒத்து போகும்? நாமளே இடம், காலம், சூழலுக்கு தகுந்தவாறு கருத்துக்களை அப்பப்போ மாத்திக்கிறோமே. அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதையும் பாடினவங்களே நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம தான் அதை சரியா கவனிக்காம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய எல்லா பாடல்களையும் திருக்கடை காப்புல ஞானசம்பந்தன் சொல்லிய அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல அதில் உள்ள சூட்சுமத்தை நமக்கு காட்டியிருக்காங்க. அதாவது மலையினார் பருப்பதம் துருத்திமார் பேருன்னு இளம்பையங்கோட்டூர் பதிகத்துல எனதுரை தனதுரையாகன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நான் சொல்றதெல்லாம் என்னோட உரை இல்ல, உள்ள இருந்து சிவபெருமானே தன்னுடைய உரையாகத்தான் என் வாய் வழியே சொல்றாருன்னு சொல்றாங்க. இதை பற்றி ஒரு சிந்தனை வரும்போது திருவாவடுதுறை ஆதீனம் 23வது குருமூர்த்திகள் அடியேனுக்கு சொன்னது என்னன்னா, மாதுவோர் கூரனை வலஞ்சொழி மருவிய மருந்தினை வயல் காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொலக்கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்த அடையாவேன்னு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருவலஞ்சொழி பதிகத்தை சொல்லி இதுல ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலைன்னு சொல்றாரு பார்த்தியா? அதாவது நவிலுதல் என்பது தன்வினை, நவிற்றுதல் என்பது பிறவினை. இப்ப இந்த இடத்துல ஞானசம்பந்தர் தானே பாடுறாரு. அப்ப ஞானசம்பந்தன் நவிலியேன்னு தானே சொல்லணும். அவர் ஏன் நவிற்றியன்னு சொல்லியிருக்காரு? அப்ப அவர் பாடல, உள்ளுக்குள்ள இருந்து இறைவன் உணர்த்தத்தான் நான் இதை சொல்றேன், பிறவினையாகத்தான் சொல்றாரு அப்படிங்கிறத அடியேனுக்கு புரிய வச்சு இந்த எனதுரை தனதுரையாக என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் விதமா எனக்கு அருளி செய்தாங்க. அதே போல பூர்வாசிரமத்துல கோவை திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மையார் எனக்கு மெய்கண்ட சாத்திரங்களையும் அருணகிரிநாத பெருமானுடைய பாடல்களையும் கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகளுடைய பாடல்களையும் தாய்மான சுவாமியினுடைய பாடல்களையும் சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல அருணகிரிநாதருடைய அனுபூதியிலிருந்து இதுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னா, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியேங்கிற பாட்டை சொல்லி இப்போ நாம் இந்த உலகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நாம கற்ற கல்வி அறிவு. இதைத்தான் சித்தாந்தத்துல பாசஞானம் சொல்றாங்க. அதனால நமக்கு ஒரு அறிவு வந்துச்சு பார்த்தீங்களா? ஏற்கனவே நமக்கு அறிவு ஒன்று இருக்கு, இதனாலையும் நாம அறிவை பெறுறோம். இந்த ரெண்டையும் தான் பசுஞானம்னு சொல்றோம். இப்போ இந்த ரெண்டும் எப்படி நமக்கு கிடைச்சுதான்? இதையெல்லாம் தாமே பெறுவதற்காக வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானே நமக்கு கொடுத்தாராம். அதாவது வெளியிலிருந்து உணர்த்தினதும் அவர் தான், உள்ள இருந்து உணர்த்தியதை நாம உணரும்படியாக செஞ்சு அதை மறுபடியும் மற்றவர்களுக்கு சொல்றதுக்காக நம்ம வாய் வழியா அதை பேச வைத்ததும் அவர் தான். அதனால நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மயக்கத்துல அகங்காரத்துல அறியாமையில போய் விழாம நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அறவழியில வாழ்றதோட எல்லாம் அவர் கொடுத்த அறிவு தாங்கிற அடக்கத்தோட அவர் புகழை பாடினாதான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொன்னோம்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இதைத்தான் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு அருள் செய்திருக்கிறார்னு சொன்னாங்க. இதை பற்றி திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய குறிப்பு ஒன்று இருக்கு. அதாவது அவங்க பழனியில தொடர்ச்சியா அனுபூதியை பத்தி ஒரு தொடர் சிந்தனை உரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதாவது சொற்பொழிவு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த பாடல் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வந்துச்சு. யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். இது ஏற்கனவே அவங்க அவங்க அப்பாட்ட பாடம் கேட்டிருக்காங்க, இன்னும் நிறைய நூலை படிச்சு தெரிஞ்சிருக்காங்க, நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இப்போ இந்த பாடலுக்கான பொருள் வாரியார் அவர்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்தாலும் எதிர்த்தாப்புல இருந்து சொற்பொழிவு கேட்கறவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இதே கருத்தை
ஸ்வர்ணா அம்மா என்கிட்ட சொல்லும்போது குருநாதருக்கு ஸ்ருதி யுக்தி அனுபவம் 3 இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ருதி என்பது நூலறிவு, யுக்தி என்பது அவங்களுக்கு புரிஞ்சதை சீடர்களுக்கு சொல்லும்போது அவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய வித்தை, அனுபவங்கிறது ஒவ்வொரு குருநாதரும் அதைத்தான் அனுபவிச்சிருப்பார். இப்போ இந்த 3 சேர்ந்து சொல்லும்போது தான் எதிர்த்தாப்பில் இருக்கவங்க அதை முழுமையாக உள்வாங்கிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல் வாரியார் அவர்களும் இதை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலான்னு யோசிக்கும்போது அவங்க தங்கி இருந்த அறைக்கு வெளியே ஒரு பாடல் கேட்டுச்சான். அது ஒரு சினிமா பாட்டு. அப்போ அவங்க வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கதவை திறந்துட்டு வந்து பார்க்கும்போது அந்த அறையை சுத்தம் செய்யக்கூடிய பையன் அவன் வெளியில் பெருக்கிட்டு இருந்திருக்கான். அவன்கிட்ட போய் இவர், ஏன்பா ஏதோ பாட்டு கேட்குது, இது யார் பாடினதுன்னா, இது இந்த படத்தில் சிவாஜி கணேசன் பாடின பாட்டுன்னு சொன்னாராம். உடனே இவங்களும், ஏன்பா எனக்கு சிவாஜி கணேசன் நல்லா தெரியும், நான் பல முறை அவரோட நேர்லேயே பேசியிருக்கேன், அவருடைய குரல் எனக்கு நல்லா தெரியும், இது அவருடைய குரல் இல்லையேன்னு சொல்லும்போது அந்த பையன் சொன்னானா, ஐயா என்ன இப்படி இருக்கீங்க, படத்தில் சிவாஜி கணேசன் வாயசைப்பார், ஆனால் பின்னணி இசையாக இதை பாடியது TM சௌந்தரராஜன் சொன்னாங்களாம். அப்போதான் அவருக்கு புரிஞ்சுதான், ஓஹோ அப்போ இதே போல தான் அருணகிரிநாதர் அனுபூதி பாடினார்னா அவர் வெறும் வாயை தான் அசைச்சார், உள்ள இருந்து முருகப்பெருமான் தான் அந்த அனுபூதியை சொன்னார். இதைத்தான் யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி, இதை இப்படி சொன்னால் மக்கள் சரியாக உள்வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி அது மாதிரி போய் அந்த சொற்பொழிவில் சொன்னாங்க. இப்போ புரியுதா ஏன் ஒருவருடைய கருத்து மற்றவருடைய கருத்துக்கு முரண்பட்டு இல்லைன்னு? ஏன்னா சித்தாந்த சைவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அருளி செய்யப்பட்ட நூல்கள் எல்லாமே சிவபெருமானால அருளி செய்யப்பட்டது தான். ஒவ்வொருத்தர் அந்தந்த காலத்தில் வெளிப்பட்டு தோன்றி நமக்கு அதை தருவதற்காக இறைவனே அவர்களை இங்க அவதாரம் பண்ண வச்சிருக்கார். இதைத்தான் திருமூல தேவரும் கலந்து நின்றாள் கன்னி காதலனோடும் கலந்து நின்றாள் உயிர் கற்பனை எல்லாம் கலந்து நின்றாள் கலை ஞானங்கள் எல்லாம் கலந்து நின்றாள் கன்னி காலமுமாயேன்னு நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதாவது ஒவ்வொருவருடைய உயிரறிவிலேயும் கலந்திருப்பது திருவருள் தான். அதனால நம்முடைய கற்பனையில் தோன்றுதுன்னு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் திருவருள் தான் நமக்கு உணர்த்துது. சரி, இதுவரைக்கும் ஏன் அது வெளியே வரலன்னா, கலந்து நின்றால் கன்னி காலமும் ஆயேன்னு சொல்றதுனால அது எந்த காலத்தில் வெளிப்படணுங்கிறதையும் அவர் தான் முடிவு பண்றார். அப்போ உபதேசம் சிவபெருமான்கிட்ட இருந்து வழி வழியாக வந்தது. இதைத்தான் என்னறிவு சென்றளவில் யான் என்று அறிந்தபடி என்னறிவில் ஆளறிக என்றொருவன் சொன்னபடி சொல்லக்கேள் என்றொருவன் சொன்னான் எனக்கதனை சொல்லக்கேள் நான் உனக்கச் சொல்னு திருக்கழிற்றுப்படியாரும் நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. அதனால அறிவு எந்த ரூபமாக கிடைத்தாலும் சரி அதை குருவருளாக கொள்ளணும். அப்படி இல்லாமல் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கே தோணுச்சு, நான் சொன்னேன்னு சொன்னால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. இதை நாமும் உள்ளவாறு உணர்ந்து திருவருளிலே அடங்கி இருந்து நம்முடைய அருளாளர்கள் அருளி செய்த அந்த பாடல்களையெல்லாம் பாடி நல்ல கதி அடைய திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதை ஹரஹர மகாதேவா.